மரத்தை வளர்க்கிறவன் நல்ல பலனை எதிர்பார்த்து தான் மரத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்வான். ஆனால் கனி கொடுக்காமல் இருந்தாலோ அல்லது புளிப்பு கசப்பு நிறைந்த கனியை கொடுத்தாலோ அவன் வெறுப்படைந்து விடுகிறான். வேண்டுமானால் மரத்தை வெட்டவும் சிறிதும் தயங்க மாட்டான். கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையும் பலனற்ற மரத்தை போன்றதே. மா, பலா, வாழை போன்ற முக்கனிகளில் மா தேசிய பழமாக கருதப்படுகிறது. மாம்பழங்களில் அநேக வகைகள் உண்டு. மாம்பழத்தின் குணம் அதன் சுவையாலும் மணத்தாலும் தரமிடப்படுகிறது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மாம்பழங்கள் தரமற்றவை என்று 18 ஆண்டுகள் அமெரிக்கா தேசம் நம் மாம்பழங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழத்திற்குள் வெவ்வேறு வண்டினங்கள் பூச்சிகள் வந்து தம் நாட்டில் வேளாண்மையை கெடுத்து பாய்த்துவிடும் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள். ஆனால் 2007ஆம் ஆண்டு இருந்த அந்த தடை நீக்கப்பட்டு பழங்கள் அமெரிக்காவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மாம்பழம் போன்ற மனித இதயத்திற்குள் வண்டுகள், பூச்சிகள் போன்ற கேடான காரியங்கள் இருக்கக்கூடாது. நமது நல்ல குணங்களை கனிகள் என்று அழைக்கப்படுகிறது. அல்போன்சா என்ற மாம்பழம் சுவையாலும் மணத்தாலும் யாவராலும் விரும்பப்படுகிறது. புளிப்பு என்பது வந்துவிட்டால் எல்லோரும் வெறுத்து விடுவார்கள். மனித குலத்திலும் கசப்பு, புளிப்பு, ஓர்ப்பு போன்ற தன்மைகள் கலந்து விட்டால் எல்லாரும் வெறுத்து விடுவார்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம் சார்ந்த இச்சையடக்கம், நீடிய பெருமை போன்ற ஆவியின் கனிகள் காணப்பட்டால் அனைவரும் விரும்புவார்கள். ஆவியின் கனியை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் மூலமே நாம் யார் என்பதை அறிந்து கொள்வார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22, 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் சார்ந்த இச்சையடக்கம். Galatians 5 verses 22 and 23. The fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. ஆவியின் கனிகளை தேடியே கர்த்தர் உன்னை தேடி வராரே. கனியே கர்த்தர் விரும்பும் மதுரக்கனியே. ஆவிகளின் கனிகளை தேடியே கர்த்தர் உன்னை தேடி வராரே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மனிதனுடைய இதயத்திற்குள் வண்டுகள், பூச்சிகள் போன்ற கேடான காரியங்கள் இருக்கக்கூடாது என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. நல்ல குணங்களே கனிகள் என்று அழைக்கப்படுகிறது என்று அறிந்து கொண்டேன் சுவாமி. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம் சார்ந்த இச்சையடக்கம், நீடிய பொறுமை என்ற ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொண்டேன் சுவாமி. அதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே ஆவியின் கனிகளை குறித்து கூறப்பட்டிருக்கிறதை அறிந்து கொண்டேன் சுவாமி. என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படவும், மற்றவர்களுக்கு நான் முன்மாதிரியாக ஜீவிக்கவும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.